திருப்பதியில் இருக்க ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் என்னதான் நடக்குது? இது ஒரு கோயிலை பற்றின வீடியோ மட்டும் இல்லை, பக்தர்களோட மரியாதை மற்றும் மக்களோட விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ. இந்த கோயிலில் நுழைஞ்சதுலேருந்து வெளியே வர வரைக்கும் என்னென்ன இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்றதை சொல்கிறேன். சம்பவம் நம்பர் 1, டெபாசிட் கவுண்டரில் 2 மடங்கு காசு கொள்ளையடிக்கிற ஸ்டாஃப். நான் மார்னிங் அரௌண்ட் 5:15 கிட்ட கேட் 3ல் என்ட்ரி ஆனேன். கோயிலுக்குள்ளே கேமரா, மொபைலு, லக்கேஜஸ் இதெல்லாம் அலௌட் இல்லை. இதெல்லாம் கவுண்டர்லேயே நம்ம சப்மிட் பண்ணிட்டு போனோம். எங்கள் டெபாசிட் கவுண்டரில் லேடி ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க கிட்ட என்னோட மொபைலையும் பேக்கையும் சப்மிட் பண்ணேன். அவங்க 30 ரூபா கேட்டாங்க. எதுக்கு 30 ரூபான்னு கேட்டதுக்கு மொபைலு, பேகு, செருப்புக்குன்னு சொன்னாங்க. நான் என்ட்ரியில் இருக்க பேனரில் மொபைலுக்கு 5 ரூபா, கேமராக்கு 5 ரூபா, பேக்கு 5 ரூபான்னு தான் போட்டிருக்கு. செருப்புக்கு காசு மென்ஷன் பண்ணலன்னு சொன்னேன். அவங்க அதுக்கு அது பழைய பேனர்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, டோக்கனில் டேட்டு, சார்ஜஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஃபில் பண்ணி தரல, நானும் காசு கொடுக்கல. அப்புறம் கோயில் ஸ்டாஃப் கிட்ட கேட்டதுக்கு பேனரில் இருக்க சார்ஜஸ் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு முன்னாடி திங்ஸ் சப்மிட் பண்ண எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் டபுளாக சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிருந்தாங்க. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அந்த ஸ்டாஃப் நேம் கேட்டேன். அவங்க சொல்லவே இல்லை. லாஸ்ட்டாக அவங்க நேம் பிரியான்னு சொன்னாங்க. அந்த கவுண்டரில் சிசிடிவி கேமராவும் இல்லை. கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்க, அப்போ எத்தனை பேர்த்துக்கிட்ட எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கூட்டம் அதிகமாக இருந்தால பூஜையை முடிச்சுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலான்னு டிக்கெட் வாங்க நான் கவுண்டருக்கு போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் உள்ளே ஒன்று காத்துட்ருக்குன்ற மாதிரி பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. சம்பவம் நம்பர் 2, பக்தர்கள் கிட்ட அதிகாரமாக பிச்சை எடுக்கிற அர்ச்சகர்கள். நமஸ்தே, ஸ்ரீகாளாஸ்தி சார். எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா 101 ரூபா பரிகார தட்சணையும் குரு தட்சணை ஒன்று கேட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி குரு தட்சணை கம்பல்சரியா கொடுக்க கூடாது சார். கேட்க கூடாது. அவரு கேட்டா கூட நம்ம தர முடியாது அவருக்கு. நான் பூசாரிக்கு காசு தானே கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். இப்படி பண்ணுறதால பாதிக்கப்படுறது கோவில் நிர்வாகமும் சாமானிய மக்களும் தான். இப்படி படித்தவங்க காசு கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு எந்த கேள்வியும் கேட்காம காசு கொடுக்கறதால காசு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாத படிக்காதவங்க பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி காசு இருக்கவங்க விருப்பப்பட்டு காசு கொடுத்து பழக்கப்படுத்துறதால காசு இல்லாதவங்க பூசாரிங்களால மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. பூஜை டிக்கெட்டு 5 வெரைட்டியில் இருக்குது. 500 ரூபா, 750 ரூபா, 1500 ரூபா, 2500 ரூபா, கடைசியாக 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஏன் இவ்வளோ வெரைட்டின்னு பார்த்தா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டு. 500 ரூபா டிக்கெட் வாங்கினா கோவில் கருவறையிலேருந்து தூரமாக ஒரு மண்டபத்தில் கிட்டத்தட்ட 300லேருந்து 500 பேர் கூட பூஜை நடக்கும். 5000 ரூபா எலைட் டிக்கெட் வாங்கினா கோவில் கருவறையில் இருக்க சாமி பக்கத்தில் பூஜை நடக்கும். இந்த கோவிலுக்கு போகணுன்றது மட்டும்தான் என்னோட விருப்பம். அவ்வளோ காசு செலவு பண்ணி பூஜை பண்ணுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இவ்வளோ பணம் இது வரைக்கும் எந்த பூஜையுமே அட்டன் பண்ணது கிடையாது. அவ்வளோ தூரம் போகிற அங்கே இருக்கிறதுலே கம்மியான செலவில் பூஜை பண்ணிட்டு வந்துருன்னு வீட்டில் சொன்னாங்க. அதுக்காக தான் பூஜைக்கு போனேன். டிக்கெட் கவுண்டரில் ஆதார் கார்டு மேண்டேட்ரின்னு போட்டுருந்துச்சு. இப்போது ஆதார் கார்டே இல்லாதவங்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவங்களான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. டிக்கெட் வாங்கலான்னு காசும் ஆதார் கார்டும் கொடுத்தேன். நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி கூட பார்க்கல, ஆல்ரெடி பிரிண்ட் பண்ண டிக்கெட் அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் உட்காந்த ரோவுக்கு முன்னாடியே கோவில் நிர்வாகம் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் ட்ராப் யுவர் ஆஃபரிங்ஸ் இன் தி ஹுண்டி ஒன்லி, அதாவது காணிக்கை தட்சணை உண்டியலில் மட்டும் போடணும் அப்படின்ற மாதிரி தெலுங்கு, இங்கிலீஷ், அப்புறம் தமிழில் இருந்துச்சு. பூஜை இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லையும் சொன்னாங்க. மைக்கில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்கிறாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளாரையுமே ஃபுல்லாக சிசிடிவி கவரேஜ் இருக்குது. பூஜை முடிஞ்சதும் பூசார் எல்லாருக்கிட்டையும் 101 ரூபா குரு தட்சணை எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இன்னொரு சலசலப்பு. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் காசு எடுத்துகிட்டு வரல போல. கவுண்டரில் பேக்கில் பர்ஸ் வச்சுட்டு டிக்கெட் 500 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கான காசை மட்டும் ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டார் போல. பூசாரி எல்லார்கிட்டையும் மஞ்சள் பையில காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட வந்தார். அப்போ ஒரு காசு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு பாக்கெட்டை காமிச்சாரு. அதுக்கு அந்த பூசாரி எல்லாரும் முன்னாடியும் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசி எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிட்டாரு. பூசாரிங்க இப்படி வலுக்கட்டாயமாக பிச்சை எடுக்கிறதே தப்பு. அதுவும் ஒருத்தர் காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லாத்துக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்னோட ரோலை வந்து என்கிட்ட மஞ்சள் பை நீட்டினாங்க. நான் அங்கேருந்து போர்டை பார்க்க சொன்னேன். அவர் திரும்பி பார்த்துட்டு தெலுங்குல என்னமோ சொன்னார். நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். வெளியே 5 ரூபா 10 ரூபா கொள்ளையடிக்கிறானுங்கன்னு பார்த்தா இங்கே உள்ளார இவனுங்க 101 ரூபா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும். இவனுங்க பண்ணுற பூஜையில் தான் பரிகாரம் ஆக போகுதான்னு தோணுச்சு. சரி, இதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிட்டேன். ஆனால் அப்போ டைம் 8:30 கிட்ட தான் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் இல்லை, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் இல்லை. எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் சப்மிட் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. அப்படி பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை கிழிச்சு அதிலே விபூதி பார்சல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கிட்ட ஆஃபீஸ் போனேன். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொன்னாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இடத்த விட்டே நகரல. அப்புறம் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த காப்பியில் ஸ்டாம்ப் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை எவிடன்ஸாக லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்ததும் சிபி கிராம்ஸ்லேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ட் 1ல் இருக்குது. இதை சட்ட ரீதியாக பார்த்தா பூசாரிங்க கோயில் வருமானத்தை திருடுறாங்க. அதாவது கோயில் உண்டியலில் போடுற காணிக்கை தட்சணை மட்டும்தான் கோவில் அறநிலையத்துறைக்கு போகும். இது கோயில் வருமானத்தோட ஒரு பங்கு. அப்படி கோயிலுக்கு வர வருமானத்தை வச்சு தான் கோயில் பராமரிப்பு பணி, மேம்பாட்டு பணி, பொதுநலம் மற்றும் அறப்பணி, அன்னதானம், பணியாளர்களுக்கு சம்பளம், மற்ற எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குவாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் பூசாரிங்க கையில் கொடுக்குற காசு எல்லாமே அவங்களோட கல்லாப்பெட்டிக்கு தான் போகும்.
இந்த பூசாரிங்க கோயில் காசுலேயே சம்பளம் வாங்கிட்டு கோயிலோட வருமானத்தை திருடிட்டு இருக்காங்க. இந்த காசை அவங்க கையில் கொடுக்காம உண்டியலில் போடுறது மூலிமா கிடைக்கிற காசை வச்சு கோயிலை இன்னும் மேம்படுத்தலாம். இன்னும் நிறைய பேருக்கு அன்னதானம் போடலாம். அப்படி கோயிலுக்கு ஃபண்டுன்னு நிறைய வந்துச்சுன்னா இங்கே டெபாசிட் கவுண்டர் கூட இலவசமாக்கலாம். இப்படி பூசாரிங்க கையில் காசு கொடுக்கறதால கோயிலுக்கு நல்லது எதுவும் நம்ம பண்ணல, கோயிலோட வருமானத்தை தான் கெடுத்துட்டு இருக்கோம். இந்த இஷ்யூவை இப்போ எத்திக்கல் ஆங்கிளில் பார்க்கலாம். ஒருத்தர் நியாயமாக பூஜைக்கு 500 ரூபா காசு கொடுத்துட்டு வந்து அன்அஃபிஷியலாக கலெக்ட் பண்ணுற 101 ரூபாய்க்கு கொடுக்க முடியாமல் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 101 ரூபா கொடுக்காததால பூஜை ஒழுங்காக முடியலையோ அப்படின்னு சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்கும் ஏற்பட்டிருக்கும். கோவிலுக்கு வர எல்லாருமே டூரிஸ்ட்டுங்க கிடையாது, பணக்காரங்க கிடையாது. சிலர் கோவிலுக்கு வந்தால் பிரச்சனை தீரும்னு காசு இல்லாமல் கடன் வாங்கிட்டு கூட வந்திருக்கலாம், மன நிம்மதிக்காக வந்திருக்கலாம், பரிகாரம் பண்ணுறது கூட வந்திருக்கலாம். கியூவில் நிற்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு வேதனையில் தான் இங்கே வந்திருக்காங்கன்னு. இப்படி நிறைய பேர் கோவிலுக்கு பிரச்சனையோட தான் வராங்க. அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வலுக்கட்டாயமாக இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு பூசாரிங்க கொள்ளையடிக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். கோவிலில் நிறைய இடத்துல பக்தர்கள் காணிக்கை மற்றும் தட்சணையை கோயில் உண்டியலில் தான் போடணும்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட அர்ச்சகர்கள் பக்தருங்க கிட்ட காசு கேட்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ கொள்ளையடிக்கிறானுங்கன்னு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். நான் 500 ரூபா பூஜை ஸ்லாட் அட்டன் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே மினிமம் டிக்கெட்டு. அது கோவிலில் இருக்க மண்டபத்தில் கிட்டத்தட்ட 300லேருந்து 400 பேர் கூட பூஜை நடக்கும். அப்போ 500 ரூபா பூஜை செஷனில் மட்டும் 300 பேர் 101 ரூபா கொடுத்தா 30,300 ரூபா ஆகுது. பூஜை டைமிங் வெப் போர்ட்டலில் 6 AM to 5 PM போட்டிருக்கு. ஆனால் அங்கே காலையில் 5:30 மணிக்கே பூஜை செஷன் ஸ்டார்ட்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பர் டேக்கு 6 செஷன்னு கணக்கு போட்டால் 1,81,800 ரூபா. மேக்ஸிமம் 8 செஷன் நடக்குதுன்னு கணக்கு போட்டால் 2,42,400 ரூபா. இந்த கணக்கு இந்த 500 ரூபா பூஜை செஷனுக்கு மட்டும்தான். என்னோட ஃப்ரெண்டு இங்கே லாஸ்ட் மந்த் 1,500 ரூபா பூஜை செஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போவும் பூசாரி பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கிட்டையும் 101 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2,500 ரூபா 5,000 ரூபா செஷனில் எவ்வளோ பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரில. அப்போது அந்த 5 ஸ்லாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கணக்கு எங்கேயோ போகுது. சம்பவம் நம்பர் 3, பக்தர்கள் அவமதிக்கிற ஸ்டாஃப்ஸு. கம்ப்ளைண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்ட 2 ஜென்ஸ் ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க சும்மா கேட் நம்பர் 3 கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டாஃப் கிட்ட போய் ஃபஸ்ட் 2 கேட் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தெலுங்கில் ரிப்ளை பண்ணார். எனக்கு ஒழுங்காக புரியல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் போகணுமா அப்படின்னு கேட்டேன். நான் கேள்வி கேட்டது ஒருத்தர்கிட்ட, என்கிட்ட எகிர்னது இன்னொருத்தர். அதுவும் தமிழில் தான் பேசினார். அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கேன், அந்த பக்கம் போ அப்படின்னு ஒரு மாதிரி பேசினார். எதுக்கு இப்படி கேட்குறீங்க, வழி தானே கேட்டேன் அப்படின்னா. அதுக்கு அவர் இன்னும் டென்ஷனாக வேறு மாதிரி ரிப்ளை பண்ணார். அவர் ரொம்ப ஓவராக எகிர்னார். இதே இந்த மாதிரி ரிப்ளை கோயிலுக்கு வந்து வேறு பக்தர் யாரா சொல்லியிருந்தா நான் அமைதியாக போயிருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு வழி சொல்கிறது இவங்களோட வேலை கிடையாது. ஆனால் இவங்க கோயிலோட ஸ்டாஃபு, பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, பக்தர்களுக்கு வழிகாட்டுறது, கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, இவங்களோட வேலையே அதுதான். கோயிலுக்கு வரவங்களே இப்படி அவமதிக்கிறது ரொம்ப தப்பு. இவனுங்க கோயிலை வேலை செய்யறதாலே என்னமோ தெரியல, அவனுங்களே கடவுளாக நினச்சிக்குவானுங்க போல. இவங்களுக்கு வேலையே கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் வச்சு தான். இப்போ யாருமே கோயிலுக்கு போகலன்னா என்ன பண்ணுவானுங்க, ஆளே இல்லாத கோயிலை யாருக்கு மணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. நான் தனியாகவும் பொலைட்டாகவும் இருந்ததுனால இப்படி பேசினா நான் என்ன பண்ணிட போகிறேன்னு நினச்சிட்டாங்க போல. இவங்க எல்லாரும் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம தான். இவங்க பண்ணுற எதையுமே கேள்வி கேட்காம அப்படியே அமைதியாக வந்துருக்கோம்ல, அது அப்படியே பழக்கம் வழக்கமாகவும் வழக்கம் வாடிக்கையாயிரும். இதுக்கு மேலே அவர் இப்படி யாரையுமே அவமதிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அப்புறம் அவருக்கு புரியிற மாடுலேஷனில் நான் பேசினேன். இவ்வளோ எகத்தாளமாக பேசுகிறீங்கல்ல, உன் ஐடி கார்டு காமி அப்படின்னா. இப்போ தான் 2 இஷ்யூக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டரையும் அக்னாலஜ்மெண்ட்டையும் காமிச்சேன். உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது அப்படின்னா. கடைசி வரைக்கும் ஆள் ஐடி கார்டை காமிக்கவில்லை, பேரையும் சொல்லவே இல்லை. அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு திமிரா பேசணும் எல்லாத்துக்கிட்டையும். போ அப்படின்னு சொன்ன ஒரு வாயிலிருந்து, சாமி நீங்கள் சாமி தானே கும்பிட வந்திருக்கீங்க, பாருங்க சாமி அப்படின்ட்டாரு. ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன் அப்படின்னாரு. டென்ஷனாக இருந்துச்சா லீவ் போட்டுக்கோ, இல்லை அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். இதுக்கு மேலே யாரும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு நல்லா மிரட்டி விட்டேன். நான் அவரை கேட்ட கேள்வியில் அங்கே சுற்றி கூட்டமே கூடிருச்சு. இந்த பிரச்சனைலாம் முடிச்சு கிளம்பும்போது டெபாசிட் கவுண்டரில் பிரச்சனை நடக்கும்போது அங்கே வேலை செய்கிற அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஏன் தம்பி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெலுங்கில் கேட்டாங்க. இப்போ அந்த அம்மா ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் காமிச்சேன், ஃபோட்டோ காப்பியை. அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா. இந்த பொம்பளை இப்படி தான் எல்லாத்துட்டையும் ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருக்குன்ற மாதிரி தெலுங்கில் சொன்னாங்க. நான் அந்த லேடியை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், எனக்கு கையெல்லாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுதான் நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு பூஜை. கோயிலுக்கு வர பக்தர்களை இப்படி ட்ரீட் பண்ணுறது சரியா அப்படின்றத பற்றியும், இந்த மாதிரி கோயிலுக்கு வர பக்தர்கள்ட்ட காசு கொள்ளையடிக்கிறது காளஹஸ்தி கோயிலில் தான் நடக்குதா இல்லை தமிழ்நாட்டிலையும் எல்லா கோயிலையும் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.